நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் மே மாதம் 13ஆம் தேதி, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. யாரை வழிபடலாம்? முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். இன்று யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் கோபமின்றி செயல்படவும், மனதை பாதிக்கும் வகையிலான நகைச்சுவை பேச்சுக்களை தவிர்க்கவும். செயல்பாடுகளில் ஒருவிதமான தாமதங்கள் ஏற்படக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். வழக்கு சார்ந்த பணிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். நெருக்கமானவர்களின் இடத்தில் இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் குறையும். எதிர்பார்த்து இருந்த உதவிகள் கிடைக்கும். வாகனம் சார்ந்த பழுதுகளை சீர் செய்வீர்கள். கடகராசி அன்பர்களே, கல்வி பணிகளில் இருந்து வந்து ஆர்வமின்மை குறையும். கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். கற்பனை கலந்த உணர்வுகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, தாய் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். பெரியோர்களிடம் அனுசரித்து செல்லவும். கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறையும். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் விருப்பங்கள் உண்டாகும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதலும் தெளிவும் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, செய்தொழிலில் மேன்மையான சூழல் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும். விருச்சிக ராசி அன்பர்களே, மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வியாபாரம் தொடர்பான செயல்களில் விவேகத்துடன் இருக்கவும். சிந்தனை திறனில் மாற்றம் ஏற்படும். சமூக பணிகளில் லாபம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் உடலில் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்து கட்டுப்பாடுகள் குறைந்து சுதந்திரத்தன்மை மேம்படும். உடன் இருப்பவர்களின் மூலம் புதிய கண்ணோட்டம் பிறக்கும். மகர ராசி அன்பர்களே, தனவரவில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும். மறுமணம் சார்ந்த முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். வியாபார பணிகளில் லாபம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். கும்பராசி அன்பர்களே, செய்கின்ற முயற்சியில் வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த புதிய இலக்குகள் பிறக்கும். சுபகாரியம் தொடர்பான பணிகளை முன்னின்று செய்வீர்கள். அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும்.